வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கின்றார். ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கின்றார். ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு தொடங்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளில் பங்கேற்கும் ஜனாதிபதி காலை 8:30 மணிக்கு மயிலட்டியில் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பதை தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு பணிமனையை ஆரம்பித்து வைப்பார். அங்கிருந்து யாழ் பொது நூலகத்துக்கு செல்வார். அதன் பின்னர் மதியம் 1:30 மணியளவில் மண்டதீவில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைப்பார். தொடர்ந்து நாளை முல்லைத்தீவுக்கு செல்லும் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணியை ஆரம்பித்து வைப்பார். அத்துடன் தென்னை முக்கோண வெளிய பணிகளையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார். பாதாள குழுக்களை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு உண்டு. கைது செய்யப்படுபவர்களிடம் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளப்படும். பாதாள குழுக்களை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொகல்பத்தரே பத்தம கமாண்டர் ஜலிது உள்ளிட்ட பாதாள குழுவினர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் பிரதான நபர்களாக செயற்பட்ட ககல்பத்ரகே பத்ம கமாண்டர் ஜலிது உட்பட குற்றவாளிகள் 5 பேரை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம். குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பாதுகாப்பு தரப்பினர் எவ்விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் செயற்பட்டதன் காரணமாகவே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் தான் பாதாள குழுவினர்கள் செயற்பட்டனர். அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதாள குழுக்களை பயன்படுத்திக் கொண்டனர். அரசியல்வாதிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு உண்டு. கைது செய்யப்பட்டவர்களிடம் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். பாதாள குழுக்களை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம். ජනයා පීඩාවට පත් කරමින් මේ කරන ක්‍රියාකාරකම් නැවැත්වීමට දැන් කාලය ඇවිල්ලායි කියලා. දැන් මේ අවස්ථාවේ මම මේක අවස්ථාවක් කරගන්නවා. මේ ක්‍රියාන්විතයට දායක වෙච්ච අපේ පොලිස් නිලධාරීන් වගේම මේකට ඍජු දායකත්වයක් දැක්වූ ඉන්දුනීසියා පොලිසිය, ඉන්දුනීසියා රජය, ඉන්දුනීසියා පොලිස්පතිවරයා ඇතුළු ඒ කණ්ඩායම් වලට විශේෂ சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதிபட தெரிவித்துள்ளார். அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணைக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் தற்போதைய சூழலில் சர்வதேச விசாரணைகள் அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர நீதியை பெற்றுக் கொடுக்க வழிவகுக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வழிகாட்டல்களை ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச சமூகத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதில் அரசாங்கம் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் போரின் பின்னர் செய்த குற்றங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். அரியாலை மனித புதைக்குழி விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. அங்குள்ள போலீசாருக்கும் அரசாங்கமே ஊதியம் வழங்குகின்றது. அரியாலை மாத்திரமல்ல, கொக்குத்தொடுவாய், மண்டதீவு, மென்னார், கொழும்பு துறைமுகம் என பல இடங்களில் மனித புதைக்குழிகள் இருக்கின்றன. அவற்றை தோண்டும் பணிகளும் ஆரம்பிக்கப்படும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பணிமனை மீள நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுக்க விரும்புகின்றது. இந்த புதைக்குழிகளின் உரிமையாளர்கள் ரணில் மற்றும் ராஜபக்சர்களே தவிர நாமெல்லர். சிலர் வடக்கிலும் உள்ளனர்.
அரியாலை மனித புதைக்குழியுடன் தொடர்புடையவர்கள் வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தெரிவாகியுள்ளனர். எனவே சுயாதீனமான நீதிமன்ற கட்டமைப்பு நாட்டில் காணப்படும் போது சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை. தற்போதைய சூழலில் சர்வதேச விசாரணைகள் அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர நீதியை பெற்றுக் கொடுக்காது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதைக்குழிகளுக்கு சுயாதீன விசாரணை அவசியம் என ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மையில் மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறார் உள்ளிட்ட பலரின் மனித எலும்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் என்பன கடந்த கால மனித உரிமைகள் மீறலின் அளவையும் நம்பகமான வெளிப்படையான மற்றும் சுயாதீன விசாரணைகளுக்கான அவசர தேவையையும் வலியுறுத்துகின்றன என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்டர் பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இதனை தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான இலங்கையர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை. இது மௌனம், செயலற்ற தன்மை, தண்டனை இன்மையால் ஏற்பட்ட ஒரு தேசிய காயமாகும். தங்கள் உரிமைகளை பயன்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தண்டிக்கப்படக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தங்கள் அன்புக்குரியவர்களை தேடும் ஒவ்வொரு குடும்பத்துடனும் ஐக்கிய நாடுகள் சபை உறுதுணையாக நிற்கின்றது என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி பெட்ரோல், ஆட்டோ டீசல் என்பவற்றின் விலைகள் 6 ரூபாவால் குறைவடைந்துள்ளன. விலை சூத்திரத்துக்கு அமைவாக மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைவாகவே எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 96 ஆக்டேன் பெட்ரோல் லிட்டர் 6 ரூபாவால் குறைவடைந்து 299 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசலும் லிட்டர் 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு 283 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சூப்பர் டீசல் லிட்டர் 12 ரூபாவால் குறைவடைந்து 313 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 95 ஆக்டேன் பெட்ரோல் 341 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் விலை 185 ரூபாவாகவும் விலைகள் மாற்றமின்றி பேணப்படுகின்றன. மண்டதீவு மனித புதைகுழி தொடர்பில் ஜனாதிபதி கரிசனை செலுத்த வேண்டும் என வேலணை பிரதேச சபை உறுப்பினர் பிரகலாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். மண்டதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்ட வரும் ஜனாதிபதி மண்டதீவு மனித புதைக்குழி தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் என வேலணை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். வடபகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர உள்ளார். அதே நேரம் தீவகத்திலும் மண்டதீவு பகுதியிலும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் நாளை இடம்பெற உள்ளது. மண்டதீவில் கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட பகுதியில்தான் மனித புதைக்குழிகள் மண்டதீவில் காணப்படுகிறது. இந்த மாதம் 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபை அமர்வில் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தேன். மண்டதீவில் 2 மனித புதைக்குழிகள் உள்ளன. அவை அகலப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 26ஆம் தேதி அந்த புதைக்குழிகளின் 35வது ஆண்டு நினைவு தினத்தை அதே புதைக்குழிகள் உள்ள இடத்திலே நினைவு கூர்ந்திருந்தோம். எமது தீர்மானத்துடன் புதைக்குழியையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மண்டதீவுக்கு வர்ற ஜனாதிபதி அவர்கள் அருகிலுள்ள புதைக்குழி சம்பந்தமாகவும் கூடிய கரிசனை எடுத்து அவ்விடத்திற்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் கடற்தொழில் அமைச்சர் கூறியிருக்கிறார். செம்மணி புதைக்குழி உள்ள இடத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்வார் என்று. ஆகவேதான் நாம் எதிர்பார்க்கின்றோம் பக்கத்தில் உள்ள புதைக்குழிக்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் அகழ்வு பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்க ஒத்துழைப்பு ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் அகழ்வு பணியின் போது
எடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகளுக்கு நியாயமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் காணாமல் போனவரின் பெற்றோர்கள் ஜனாதிபதிக்கு அது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியுள்ளார்கள். அதன் கொப்பியும் எம்மிடமும் உள்ளது. அதைத்தான் நாம் பிரேரணையிலும் முன்வைத்திருந்தேன். எனவே ஜனாதிபதிக்கு சென்ற கடிதத்திற்கும் சரி, அவர் பெற்றோர்களை சந்தித்து உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கோரி நிற்கின்றேன். வடக்கில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கலாநிதி ஆர் திருமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வடக்கில் உள்ள பொதுமக்களின் காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சைவ சமயத்தவர்களின் வணக்க ஸ்தலங்களையும் விடுவிக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபத்தலைவர் சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியின் வருகை ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டுமானால் நீண்ட கால போரினால் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தினரின் பயன்பாட்டில் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது. காணிகளை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது அன்றாட தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனவே இந்த மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கேசன்துறை கடற்கரையில் புராதன அடையாளமாக விளங்கிய சுக்ரபாத திருக்கோண சக்கர சத்திரம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் தல்சவன விருந்தினர் விடுதி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் காங்கேசன்துறை கீரிமலையில் அமைந்துள்ள சடையம்பாள் மடம் மற்றும் ஆதிசிவன் கோவில் இடித்து அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றை மீள கட்டுவதற்கும் இந்த மக்களின் பல புராதன மடங்கள் ஆலயங்கள் விடுவிக்கப்படாததும் உள்ளன. இவற்றையும் விடுவிப்பதற்கு யாழ்வரும் ஜனாதிபதி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இந்த நிலங்கள் இருப்பதனால் ஜனாதிபதி நல்லெண்ண செயற்பாடாக இதனை விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தனது வடக்கு விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல் தொடர்பான உறுதிமொழியை வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒரு பழைய முறையில் தேர்தல் நடத்துவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை உருவாக்கி பழைய முறையில் தேர்தலை நடத்த முடியும். அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றது. மீண்டும் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்றை நிறுவி அது எல்லைகளை பிரிப்பதாக இருந்தால் அதற்கு 3 வருஷத்துக்கு மேலாகும் என்று முன்னே நாள் தேர்தல் ஆணையாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக அல்லது வருகிற வருடம் கூட இந்த மாகாண சபை தேர்தல்களை நடாத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது முக்கியமாக நாங்கள் அவரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் எதிர்த்தரப்பில் இருந்த பொழுதும் சரி, இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள், மாகாண சபை தேர்தல்களை நாங்கள் வந்தவுடன் நடாத்துவோம் என்று. இப்பொழுது 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை நீங்கள் மாகாண சபைகளுக்கான அந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. உங்கள் தரப்பிலிருந்து மாறி மாறி வெவ்வேறு விதமான கருத்துக்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் வடக்கு மாகாண மக்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய விரும்பினால் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு மாகாண அரசினூடாக மாகாண சபையினூடாக தங்களது கடமைகளை தாங்களே நிர்வகித்து கொள்ள உடனடியாக நீங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காவது இந்த தேர்தலை நீங்கள் முதற்கட்டமாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் மக்கள் தங்களது பிரதேசங்களில் தங்களே ஆளக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும். அதற்கு இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த 13வது திருத்தம் என்பது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். திட்டவட்டமாக யாழ்ப்பாணத்தில் அவர் நிற்கிற பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்துகின்ற உறுதிமொழியை அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு தயார்படுத்துவதனூடாக இலங்கை என்பது எதிர்காலத்தில் எந்த விதமான
பிரச்சனைகளும் இல்லாமல் சகல இனங்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு தேசமாக அப்பொழுதுதான் அது இருக்க முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முப்படையினரால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள், போலீசாரால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள். அவை நிலைமை அவ்வாறு இருக்கையில் நாங்களே அதை விசாரிப்போம், எங்களுடைய நீதித்துறையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நீதித்துறை அப்படி செயற்படவில்லை. பல்வேறுபட்ட படுகொலைகள் சம்பந்தமான அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அப்படி நடக்காது என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதங்களும் கிடையாது. ஆகவே அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், அவர் யாழ்ப்பாணம் வருகிற பொழுது இந்த 2 விடயத்தையும் அவர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக உடனடியாக பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினால் கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் 2023-2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்களை கௌரவிக்கும் வடமத்திய மாகாண நிகழ்ச்சி திட்டம் அனுராதபுரம் மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 6 பாட பிரிவுகளின் கீழ் 1 முதல் 10 வரை இடங்களை பெற்ற 241 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதற்காக ஜனாதிபதி நிதியம் 24.1 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரோஷன் கமகே வரவேற்புரையாற்றியதோடு இத்திட்டத்துக்கான நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச ஆகியோரும் விழாவில் உரையாற்றினர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான சேன நாணயக்கார பாக்கியஸ்ரீ ஹேரத், திலினி சமரகோன் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களின் துறைசார் அதிகாரிகளுக்கான விசேட ஒருநாள் பயிற்சியினரை அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் ஜனாதிபதி நிதிய விடயங்களை கையாளும் துறைசார் அதிகாரிகளுக்கு இந்த நிகழ்வில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டம் வடமத்திய மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், பயனாளிகளுக்கு உயர்தர சேவைகளை வழங்கும், நவீனமயமாக்கப்பட்ட ஆன்லைன் முறைகளை அறிமுகப்படுத்தும் மற்றும் விரைவான சேவைகளை வழங்குவதற்கு தேவையான தெளிவு மற்றும் பயிற்சியை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே, அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பிரதான உரையை நிகழ்த்திய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, ஜனாதிபதி நிதியம் அதன் உண்மையான வகைவாதத்தை உணர்ந்துள்ளது. மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்கி வருகின்றோம். அது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.